இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. Today's Bible verse: God is spirit, and those who worship him must worship in spirit and truth. John chapter 4:24. தம்மிடத்தில் வருகிற எவரையும் தேவன் புறம்பே தள்ளுவதில்லை. சமாரியா நாட்டிலே பெண் ஒருத்தி இருந்தாள். மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டவள். அவளுடைய வாழ்க்கை அப்படி இருந்தது. அதனால் மதிய நேரத்தில் தண்ணீர் எடுப்பதற்காக தனியாக கிணற்றுக்கு சென்றாள். வேறு எவரும் அவளோடு செல்லவில்லை. அங்கே இயேசு உட்கார்ந்திருந்தார். ஒவ்வொரு நாளும் தான் செய்கிற காரியங்கள் அனைத்தையும் தேவனுடைய திட்டப்படி செய்தவர் இயேசு. அன்றைய சம்பவமும் தேவனால் திட்டமிடப்பட்டதுதான். அவள் தன்னுடைய வாழ்க்கையில் மோசமானவளாக இருந்த போதிலும் தேவனை தேடக்கூடிய மனது அவளுக்கு இருந்திருக்கிறது. அதனால் தான் இயேசுவோடு சற்று நேரம் பேசிக்கொண்டிருந்த போது, நீர் தீர்க்கதரிசி, எங்கள் மூதாதையார் இந்த கெரிசிம் மலையிலே தொழுதார்கள், நீங்கள் எருசலேமில் தான் தொழ வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், ஏன் என்று கேட்கிறாள். அப்பொழுது இயேசு, தேவனை தொழுது கொள்ளுதல் என்பது பூமியின் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மாத்திரம் நடக்கிற காரியம் அல்ல. தொழுகையில் அதைவிட முக்கியமான ஒன்று இருக்கிறது. தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் தேவனை உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆமேன்.